கர்னல் வணக்கம். போர் நிறுத்தம் இப்போ பிரதமரோடு ஆலோசனையை முப்படைகள் மேற்கொண்டிருக்கிறது. இந்த படைகளை வாபஸ் வாங்குவது அப்படின்றது இப்போ நம்ம வந்து ஒரு போரில் ஒரு எல்லை தாண்டி போயிருந்தால் அது எப்படி வாபஸ் வாங்குறது அப்படின்றதெல்லாம் ஓகே. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து நேரடியாக களத்தில் எல்லை தாண்டாமல் ஒரு யுத்தத்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த படை வாபஸ் அப்படின்றதோ இந்த அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும்? அதாவது வந்து உங்கள் எம்இயோட நீங்கள் வந்து ப்ரீஃபிங் நீங்கள் பார்த்தாலோ அல்லது வந்து இராணுவத்தினுடைய ப்ரீஃபிங்கில் பார்த்தாலோ சீஸ் ஃபயர் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணல. இரண்டு பக்கமும் வந்து அந்த சண்டையை நிறுத்தி இருக்கின்றோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபயர் வந்து பண்ணுறத அந்த கான்ஃப்ளிக்டை ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்த நிகழ்வு வந்து 12ஆம் தேதி 12 மணிக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டெம்பரவரி ஒரு ஹால்ட்டு தான். அது ஹால்ட்டுங்கிறது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வார்த்தை. ஓகே. அதனால வந்து சீஸ் ஃபயர் அப்படின்னு எந்த இடத்துலையும் அவங்க வந்து யூஸ் பண்ணாத. நானும் தேடி பார்த்தேன், எங்கேயும் அது மாதிரி கிடைக்கல. அமெரிக்கா சொல்றாங்க, ஒரு நிபந்தனை எப்படி பார்க்கணும்? இல்லை, நீங்கள் நம்ம நாடு சொல்கிறது தான் பார்க்கணும். நம்மளுடைய எம்இ என்ன சொல்கிறாங்க, நம்ம டிஜி என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய வந்து ஆர்மியினுடைய ஹேண்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏடிஜி வந்து என்ன சொல்கிறாங்க, அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம வந்து அவர்களுடைய இதை நம்ம பார்க்க முடியாது. இவர்கள் எந்த இடத்துலையுமே சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துதா எனக்கு வந்து நான் திருப்பி பார்த்தேன், எனக்கு எங்கேயும் வந்து கிடைக்கல. ஸோ இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு ஹால்ட்டு தான். அது வந்து உடனடியாக படை திருப்பி எடுக்கிறது அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. எதுவும் சொல்கிறாங்க, நாங்கள் மிக அலர்ட்டான கண்டிஷனில் இருப்போம். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் நம்ம நம்ப முடியாது. ரொம்ப ஹைலி அலர்ட் கண்டிஷனில் தான் எப்படி நேற்று இருந்ததோ இந்திய ராணுவம் முப்படையும் அதே அந்த அலர்ட்டில் தான் இன்றைக்கும் இருக்கும். அதனால் திருப்பி வந்து படையை எடுப்பதுங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நிபந்தனையற்ற வந்து ஒரு முடிவு வராது. இதுக்கு ஏதாவது ஒரு நிபந்தனை போகிறோம், பேச்சுவார்த்தை வரும், நம்மளுடைய நிபந்தனை அவர்கள் ஏற்க வேண்டும். அது எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு வழி தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். நம்ம அதுக்கு மேலே வந்து என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்தான்னு பார்க்கணும். அது ஓகே. ஆனால் நேற்று இப்போ 8:30 மணிக்கெலாம் வந்து அவங்க தாக்குதல் நடத்திட்டாங்க. எந்த இடத்துல அவங்க வந்து இந்த நெகோசியேஷனுக்கு பாகிஸ்தான் முனைப்பு காட்டியது அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்கே வந்து அவங்களுக்கு வந்து தாக்குதல் நிறுத்தணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க? எனக்கு கிடைச்ச செய்திப்படி கடந்த 48 மணி நேரமாக அவர்கள் வந்து பேக்டோர் அவங்களுடைய இது இருக்கும், டிப்ளமசி இருக்கும், அவங்க த்ரூவாக வந்து அவங்க நெகோசியேஷன் நிறுத்த சொல்லி அவங்க வந்து கேட்டிருந்திருக்காங்க. ஆமாம், நிறையா வந்து கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தை நடந்த இரு நாடுகளுக்கு இடையில் மட்டும், இதில் வந்து யாரும் நடுப்புற ஒரு நாடு வந்து மத்தியஸ்தம் பண்ணது அதுவும் எது மாதிரி எந்த வித ஒரு பதிவும் எங்கேயுமே கிடையாது. கேட்டகரிக்கலிஸோடு 2 நாடுகளுக்கும் இடையில் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. 2 பேர் தான் வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம். அவர்கள் வந்து நிலை குலைந்து விட்டார்கள். ஏன்னா அவர்கள் வந்து ஒரு போர் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் விமானத்தளம் சரியாக இருக்கணும், அவர்களுடைய ஏடி வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சரியாக இருக்கணும். அப்போ தான் போரிடுவதற்கு போக முடியும், ஏர் சப்போர்ட் கொடுக்க முடியும். தரையில் சண்டை போடக்கூடிய அந்த இன்ஃபென்ட்ரிஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஆர்மடுக்காக இருக்கட்டும், அந்த தரைப்படைக்கு அவர்கள் அந்த ஏர் சப்போர்ட் கொடுக்க முடியும். இப்போ ஏர் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஏர்போர்ட் என்னென்னா அவங்களுடைய வந்து விமான தளங்கள் இருந்ததோ, போர் விமான தளங்கள், அதெல்லாம் நம்ம வந்து டேமேஜ் பண்ணியிருக்கோம். அவர்கள் வந்து போர் புரியக்கூடிய அளவில் அவங்க வந்து ஆப்ரேஷனல் ரெடினஸ்ன்னு சொல்லுவோம், தயார் நிலையில் அந்த இராணுவம் இல்லை. அவர்களிடம் பொருளாதாரம் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் அவர்கள் கெஞ்சி கொண்டிருந்தார்கள். இப்போ ஒரு சீஸ் ஃபயருக்கு வந்து ஒரு பேர் கிடையாது. அதாவது வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, அவ்வளோதான். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, தற்காலிகம் அவங்க சொல்ல நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவோம், ஹால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதோடைய பின்புறம். அதனால் நம்ம வந்து அமெரிக்கா என்ன சொல்கின்றது, பாகிஸ்தான் என்ன சொல்கின்றது அப்படிங்கிறத நம்ம சிந்தனைக்கு எடுத்துகிட்டு இல்லை. எனக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போ நம்ம ரீசென்ஸாக பார்க்குறோம், நம்ம வந்து காசாலேயோ உக்ரைன்லேயோ வந்து ஒரு 36 மணி நேரத்துக்கு நிப்பாட்டுறோம் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு இடைநிறுத்தம் அப்படின்றது இருக்குது. ஆனால் இங்கே வந்து அடுத்த 12ஆம் தேதி அவங்க மதியம் பேசுகிற வரைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதில் ஒரு சுமூக முடிவு எட்டப்படலைன்னா தாக்குதல் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இதில் 2 விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கிறது படி மதியம் 12 மணிக்குள்ளே என்ன அவங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடக்கின்றது 2 நாடுகளுடைய. நம்மளுடைய அதாவது வந்து அக்ராஸ் த டேபிள் நம்ம வந்து ஒரு நிபந்தனையற்ற ஒரு விஷயத்தை அப்படியே நம்ம ஏற்றுட்டு போக மாட்டோம். ஏதாவது நிபந்தனை இருக்கும், அவங்களுக்கும் நிறையா நிபந்தனை இருக்கும். ஏன்னா அவங்களுடைய வந்து வாட்டர் ஃப்ளோ, இண்டோஸ் வாட்டர் ஃப்ளோவை நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், அபேன்ஸில் வச்சுருக்கோம். பல வந்து விஷயங்கள் வந்து இதில் இருக்குது, ஏர் ஸ்பேஸ் வந்து இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது, வாகா பார்டர் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த எல்லா விஷயத்துக்கும் முக்கியமாக
தீவிரவாதம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு லிஸ்ட் ஆஃப் வந்து டெரரிஸ்ட் வந்து அவங்கள்ட்ட கொடுப்போம், இதை வந்து எங்கள்கிட்ட ஒப்படைன்னு சொல்லுவோம். பல இக்கட்டான நிலைகள்லாம் இதில் இருக்கு. அதுக்கு அவர்கள் ஒத்து போகணும், நம்மளும் வந்து அதுக்கு ஒத்து போகணும் அவங்களுடைய ரெக்வஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து ஒரு சமாதானத்தை நோக்கி அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து போகும். அது அப்படி இல்லை, பாகிஸ்தானே வந்து வயலேட் பண்ணினால் கூட ஒரு ஆச்சரியப்படுறதுக்கும் இல்லை 12க்கு முன்னாடி. ஓகே, கேட்போம். நான் திரு குமார் அவர்கள்ட்ட பாகிஸ்தானை எப்படி நம்புறது? 1948 பேசிகிட்டு இருக்கோம், இடையில சண்டைகளுக்கு போனோம், திரும்ப பேசணும் அப்படின்னு இதுதான் நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் எப்படி நம்ப முடியும்? நான் முதல்ல எடுத்த உடனே நம்ம பிரதமருக்கும் இந்த கேபினெட்டுக்கும் நம்முடைய முப்படை தளபதிகளுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் நன்றியும் பாராட்டி சொல்கிறதுக்கு தவறிட்டேன். அதுக்காக என்னை மன்னிக்கவும். அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்திய மக்கள் சார்பாக மிகுந்த இந்த போரை மிக கவனமாகவும் சென்சிட்டிவாகவும் ஒரு உயிர்களுக்கு கூட சேதம் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கு, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தது. இஸ்ரேலை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இஸ்ரேல் மிஞ்சுற அளவுக்கு நம்மக்கிட்ட இவ்வளவு உலகத்திற்கு நம்முடைய இராணுவ திறமை பறைசாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது எனக்கெல்லாம் மெய் சிலிர்க்கிறது. தொடர்ந்து அதை வழிநடத்திய திரு பிரதமர் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் பாகிஸ்தானுக்கு வந்து முகமது அலி ஜின்னா கவர்னர் ஜெனரல், லியாகத் அலி கான் பிரைம் மினிஸ்டர். நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா 56, 58 இருந்த மாலிக் ஃபெரோஸ்கான் அவர்கிட்ட இருந்து தான் அயூப் கான் வந்து இராணுவ புரட்சியின் மூலம் ஆட்சியை வச்சார். அதுக்கு பின்னால் நீங்கள் அவர் வரலாறே மாறிட்டுது. இந்திரா காந்தியோட போர், அப்புறம் அது தோற்றதுக்காக அவரை பதவி விலக்கினார் குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் பூட்டோலாம் அதில் மந்திரியாக இருந்தாங்க. அப்போ அப்படியே பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முஷாரப் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எந்த கேரக்டர், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் லைஃப் ஸ்டைலே அவங்கள்ட்ட டோட்டலாக தப்பாக இருக்குது. 1947 ஆகஸ்ட் 14 அவங்க பாகிஸ்தான் இந்தியாவிலேருந்து பிரிந்து போன ஒரு பிரதேசம் தான். 15 நமக்கு சுதந்திரம், அவங்களுக்கு 14 சுதந்திரம். 56 தான் அது குடியரசாக, அது மதசார்புள்ள நாடாக அறிவித்தாங்க. அதற்கு பிறகு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறத பூரா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ப்ரொசீஜர்லாம் இன்னை வரைக்கும் நடக்கலை. எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி வாக்குறுதி பல முறை கொடுத்துருக்காங்க. பல முறை நாங்கள் அதை பண்ணிடுறோம் இதை பண்ணிடுறோம்னு பல முறை வாக்குறுதி கொடுத்து எல்லா வாக்குறுதியும் மீறப்பட்டிருக்கிறது. இல்லை, அது மீறப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் ராணுவத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரமா, இல்லை அங்கே பொலிட்டிக்கலி மக்கள் சப்போர்ட்டோட ஒரு கவர்மெண்ட் இல்லை, அங்கே ஜனநாயகமே கிடையாது, மக்களாட்சிங்கிறது கிடையாது. மக்களாட்சின்னு கட்சி பூட்டோலாம் கட்சி வச்சிருந்தாலும் கூட அது எந்த கட்சிக்குமே அந்த மக்களாட்சிக்குரிய அதிகாரம் அங்கே இல்லை. அங்கே இராணுவம் தனக்காக மக்கள் இருக்கணுங்கிற மாதிரி தான் அங்கே இராணுவம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 75 ஆண்டு கால வரலாறு நீங்கள் ஸ்டடி பண்ணீங்கன்னா, நான் என்னுடைய இந்தியா அன்று முதல் இன்று வரைங்கிற வரலாற்று நூலில் இந்த பாகிஸ்தான் ஸ்டோரி நான் ஃபுல்லாக எழுதியிருக்கிறேன். அப்போ அதில் என்னதுன்னா எல்லாமே கேரக்டர்லெஸ்ஸாக இருக்காங்க. மட்டும் கேரக்டரே இல்லாமல், பொலிட்டிக்கல் கேரக்டர் இல்லை, பொலிட்டிக்கல் லைஃப் ஸ்டைலும் தப்பாக இருக்குது. அண்டை நாடுகளோட, அதாவது நம்மள்ட்ட இருந்து பிரிந்து போன நாடு நம்மக்கிட்ட சண்டை போடுறதே வாழ்வின் லட்சியமாக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்கங்கிறதுல எனக்கு 1% கூட நம்பிக்கை இல்லை. இப்போ இந்த முடிவு எனக்கு சடனாக என்ன தோன்றுறதுன்னா 2 வகையாக தோன்றுறது. சைனாவுடைய வெப்பன் அத்தனையும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. சைனாவுக்கு இதனால உலக அரங்கில் ஆமாம் PL-15 எல்லாமே ஃபெயிலியர். உலகத்தில் அதுக்கு பெரிய, பாகிஸ்தானுக்கு எவ்வளோ கெட்ட பேர் அது மாதிரி 10 மடங்கு சைனாவுக்கு தான் கெட்ட பேர். இப்போ அதில் வந்து அமெரிக்காவிற்கும் சைனாவுக்கும் என்ன S-400 இப்போ லீட் பண்ணியாச்சு. S-400 அச்சீவ் பண்ணிட்டுது. இப்போ இதில் வந்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் டிஸ்பியூட் நிறைய போயின்னு இருக்கு. அதில் ஒரு செட்டில்மெண்ட் அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. அதன் அடிப்படையில் இந்த செட்டில்மெண்ட் உடனே வந்திருக்கிறது. நாம் இன்றைக்கி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு 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 2 அனிமல், வைல்டு அனிமல் 2 சண்டை போட்டால் கூட ஒன்று படுத்துட்டுனா ஒன்று படுத்தவனா எப்படி தாக்குறது அப்படிங்கிற மனநிலையில் தான் இன்றைக்கி அவங்க எல்லாரும் ஃபெயிலியர் ஆகிட்டோம். நான் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லைன்னு உலகம் பூரா தெரிஞ்சதுனாலையும் IMF வந்து இப்போ அவங்களுக்கு 83,000 கோடியை கடன் கொடுத்துருக்குறது. அது நாம் கொடுக்க வேண்டாம், நம்ம மட்டும்தான் சொல்லியிருந்தோம். ஆனால் அது கொடுத்துருக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் எந்த கிரவுண்ட்ஸில் எல்லாருமே கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு பிறகு இதெல்லாம் நீங்கள் இந்த புள்ளியெல்லாம், நான் சொன்ன புள்ளியெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீர்கள் என்றால் இது நமக்காக நடந்ததாக நான் நினைக்கவில்லை. நமக்காக இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா,
மற்ற இவங்க நமக்காக பண்ணாங்கிறதாக நான் நினைக்கல. அந்த முடிவில் நமக்கு ஒரு ஆதாயம் இருக்கா என்றால் நமக்கு ஆதாயம் இருக்கிறது. ஏன்னா ரெண்டுமே நியூக்ளியர் கண்ட்ரி. ஃபர்தராக டெவலப் ஆச்சுன்னா நமக்கும் பாதிப்பு இருக்குது, அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு பின்னணியில மறைமுகமா சீனாவுடைய சப்போர்ட் இருக்கு இந்த நிறுத்தத்துக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல வரீங்க. ஆமாம் எனக்கு டவுட் இருக்குது அதில். ஏன்னா அதில் இதில் பெரிய பாதிப்பு சைனாவுக்கு, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஒரு மறைமுக வார் போயின்னு இருக்கு. அதில் ஒரு காம்பன்சேஷன் அவங்களுக்குள்ள ஒரு அப்படி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து.